இந்த படத்துல வர்ற ஹீரோவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம்னா பயம். அதனால அவர் ஒரு சின்ன ரியல்சல் பார்க்கலான்ட்டு ஒரு மறைவான பகுதிக்கு போயிட்டு அவர்கிட்ட அதில் ரிங் எடுத்து அங்க இருக்கிற மரக்கிளையை ஒரு பொண்ணோட விரலாக நினைச்சு அந்த மோதிரத்தை மாட்டுறாரு. அப்புறமா தான் தெரியுது அது மரக்கிளையே இல்ல, அது இறந்து போன ஒரு பொண்ணோட எலும்பு கூடு. நம்ம ஹீரோ வசமா மாட்டிக்கிறார். அந்த பேய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாம ஏமாற்றப்பட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணு. இப்போ ஒரு மோதிரம் மாட்டினதால அது முழுசா இவர்தான் ஹஸ்பண்டா நினைச்சிருச்சு. இப்ப இந்த கதை என்னன்னா, இதுகிட்ட இருந்து அவர் எப்படி மீண்டு வந்தாரா இல்லையா, இல்ல இவர் ஆசைப்பட்ட மாதிரியே காதலியோ கல்யாணம் பண்ணாரான்றது தான் இந்த கதை. கல்யாணம் முடிஞ்ச கையோட அந்த பேய் அவரை பாதாள உலகத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிடுது. இந்த பேய் அவரை முழுசா கணவனா நினைச்சிருச்சு. ஏன்னா அது ஏமாற்றத்தால இறந்து போனது. அவரை பார்த்ததும் முழு அன்போட அவர் மேல காதலா மாறிடுச்சு. இவரும் அதுகிட்ட இந்த தப்பிக்கிறதுக்கு ரொம்ப போராடுறாரு. அந்த பாதாள உலகத்தில் இருக்கிற பெரியவர் சொல்றாரு, இவன் இறந்தால்தான் கூட முழுமையா வாழ முடியும்னு. இவர் பூமிக்கு போகாததுனால அவருடைய காதலிக்கு கல்யாணமும் நடக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இதை கேள்விப்பட்ட அவர், சரி நாமளும் இறந்துடலான்ட்டு அந்த விஷத்தை எடுத்து குடிக்க பார்க்கிறார். இந்த விஷத்தை குடிச்சிட்டு இந்த பைக்கிட்டையாவது நம்ம வாழ்ந்துக்கலான்னு அவர் நினைக்கிறார். ஆனா அந்த பேய் அவரை உண்மையா காதலிச்சதால அதனால அவரை சாகடிக்க கூடாதுன்னு அது மனசு திரும்பி அந்த விஷத்தை குடிக்க விடாம அவரை தடுத்து நிறுத்தி அவரை காதலியுடன் அந்த பேய் சேர்த்து விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் இவரு உண்மையா ஒரு காலகட்டத்தில் அந்த பேயை அவர் விரும்பினார். அதனால அதுக்கும் ஆத்மசாந்தி அடைஞ்சிருச்சு. இதுதான் அந்த கதை.